பராசக்தி ரொம்ப நல்லா இருந்தது. பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபயராகவே இருந்துச்சு. படம் என்ன கதை சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்கள். அண்ட் வந்து சொல்லணுன்னா எல்லாருடைய ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. அண்ட் வந்து அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. 3 ஹீரோவுமே அவங்கவுங்களுடைய ரோலை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரோல் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய முக்கியத்துவம் இப்போ யூஸ்வலாக வந்து அதர் ஸ்டேட்டுக்கான ஹீரோயின்ஸ் ஏன் இதில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்போம். பட் இருந்தாலும் இதில் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து யூஸ்வலாக காட்டுற ஒரு ஹீரோயினாலே ஒரு டம்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டாமல் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காமிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்போவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த காம்பினேஷனில் இன்னும் சூப்பராகவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லோரும் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுக்கான படமாக இது இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. எல்லாருதும் பிடிச்சிருந்து. மெயினாக எஸ்கே பிடிச்சிருந்தது. எஸ்கே ஃபேனு பிடிச்சிருந்தது. கதை தமிழ் அவ்வளோதான். எல்லோரும் ஒன்று அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒன்றா இருக்கணும் அது மட்டும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சின்ன பசங்க பார்க்கலாம். சின்ன பசங்க வந்து மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். நானே சின்ன பசங்க வந்து பார்க்கலாம். இப்படி இருக்கா அப்படி. இப்போ நம்ம படிக்கிறோம் எஜுகேஷன் சிஸ்டமே எப்படின்னா 2 தான் இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து முன்னாடி அப்படி கிடையாது. நீ இது படிக்கணும்னா இதான் படிக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. தமிழ் இங்கிலீஷ் வந்து இப்போ நம்ம படிக்கிறதுனாலே இதனால தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம படிக்கணும்னா இதனால தான் படிக்கிறோம். ஸோ எல்லா டீமுக்கும் டீம் ஆல் த பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் வந்து லைக் 60s பீரியடில் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சுல, அகெயின்ஸ்ட் லைக் ஹிந்தி திணிக்கிறாங்க அந்த மாதிரி அது பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து ஹிந்தி வேணாம், நாங்கள் கற்றுக்க மாட்டோன்றது கான்செப்ட் கிடையாது. ஹிந்தியை போட்டு திணிக்காதீங்க. இப்போ வேணும்னா நாங்கள் கற்றுக்குறோம், நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ண மாதிரி அண்ணாவோட இது பேஸ் ஒரு சில இடத்துல வருது. ஓகே ஃபைன். பட் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகல. லைக் மேலோட்டமாக காமிச்சிருக்காங்க. மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பற்றி தான் காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் பஸ்டரு. அதான் ஹிந்தி திணிப்பு அது அந்த காலத்தில் இருக்கிறத எடுத்து இங்கே பண்ணாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நல்லாவே அதை வந்து அக்செப்ட் பண்ணி உள்வாங்கி அதை புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு எப்பவும் சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ. அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் தான். சாங்ஸ்லாம் அல்டிமேட்டு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். படம் ஓகே, சூப்பராக இருந்தது. பிளாக் பஸ்டரு. வர்த்து தான். தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எஸ்கேயோட நடிப்பு தான் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லேக் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஈக்குவலாக ஒவ்வொருத்தவங்க டஃப் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோடதுமே நல்லா இருக்கு. எஸ்கேவோடது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தாய்மொழி ரொம்ப முக்கியம். அதுக்கான அங்கீகாரம் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் அதை மதிக்கவும் கற்றுக்கணும். அதுதான் மெயின். இது 1965 அவங்க என்ன பண்ணாங்கன்னு காமிச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தாய்மொழி எந்த அளவுக்கு மதிக்கணுங்கிறது தான். ஹிந்தியை நம்ம வந்து கற்றுக்கிறது வந்து தப்பு கிடையாது. அதை இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்தை திணிக்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறது தான் மெயின். எல்லாருமே பார்க்கலாம். யங்கர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக பாரு. படம் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். இந்த இடத்துலையும் லேக் இல்லை. நல்லா இருந்துச்சு படம். அண்ட் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட்டு நமக்கே அந்த இமோஷன் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் குட். கதை வந்து ஹிந்தி வந்து நாங்கள் அப்போஸ் பண்ணலை. பட் எங்கள் மேலே அதை திணிக்காதீங்க, அவ்வளோதான். கான்செப்ஷுவலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுதான். அது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிஜமாகவே இவ்வளோ நடந்திருக்குன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் எனக்கே கூட தெரியாது.
ஸோ அதை காட்டினப்போ நல்லா இருந்துச்சு, அது நமக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க. கண்டிப்பாக ஓகே, அவங்க எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இப்போ இஃப் வி கேன் வாட்ச் அமரன், அது ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்குறப்ப இதை கண்டிப்பாக பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தமிழ் உணர்வெல்லாம் அப்படியே வெளியில் வந்து அப்படியே பயங்கரமாக டெரிஃபிக்காக இருக்குது படம். எஸ் 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 ஈக்குவலி அந்த ஷெரியன் ரோல் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். யா எக்ஸாக்ட்லி, நம்மளுக்கே படம் பார்க்குறப்போ லைக் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே ஒரு இந்த மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்தது இனிமேனாக்கா நம்மளுமே அந்த மாதிரி போராடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து தூண்டுதல் பண்ணுது. யா எல்லாருமே போட்டி ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஒன் சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் அதர்வாக்கு வந்து இது இல்லை, அவர் வரமாட்டார். பட் ஆனால் அது வரைக்குமே அவர் ஈக்குவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு, சாமிங்காக. மியூசிக் எல்லாமே செம்மையாக இருந்தது. வின்டேஜ் ஓல்ட் மூவி ஸ்டைலில் பண்ணியிருக்கறனால அதுக்கேற்ற மாதிரி வின்டேஜ் இதில் மூவி பிஜிஎம் ஸ்கோர் எல்லாமே நல்லாயிருக்கு. யா யா எக்ஸாக்ட்லி எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் தேங்க்யூ. பேருக்கு ஏற்ற மாதிரி படம் சூப்பராக இருக்குது. 3 பேர் நடிப்பும் செம்மையாக இருக்குது. வில்லன்ஸ் கேரக்டரும் ஜெயரமணி சாருக்கு சூப்பராக சூட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தியிருக்காங்க. தமிழை பற்றியும் நல்லா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த பொங்கலுக்கு ஏற்ற படம் சூப்பர் படம், நல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தமிழ் இப்போ ஹிந்தி மற்ற மொழி வந்து நம்ம விருப்பத்துக்கு மேலே தீர்க்கக்கூடாது. நம்மளுக்கு இஷ்டம் தான் எந்த மொழி வேணால் கற்றுட்டு போயிடலாம், அந்தமாரி தான் படம் எடுத்திருக்காங்க. கருத்து அந்தமாரி தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக ஜாலியாக பார்க்கலாம். வந்து ஃபைட் சீன்லாம் ஒர்த்தான படம். படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. என்ன கதை, இது இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது, அன்னைக்கு இந்திய எதிர்ப்புக்காக எப்படியெல்லாம் உயிர் தியாகம் செஞ்சாங்க அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் அதை மதிக்கணும். நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏன்னா நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது, அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே இவங்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த படம் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனை விட்டுருங்க, அவர் நடிப்பை பற்றிலாம் பேச வேண்டியதில்லை. ஜெயம் ரவிக்கு இது வித்தியாசமான ரோலு, ஸோ அவர் பின்னிட்டார். ஜெயம் ரவி இந்த மாதிரி ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வசன உச்சரிப்பு மாடுலேஷன் வச்சுட்டு அசத்திட்டார். நான் எப்படி ஒரு ஜெயம் ரவிக்கு வில்லன் ரோல் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். வில்லன்னு சொல்ல முடியாது, அது அந்த கேரக்டரை பக்காவாக பிரதிபலிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. கட்டாயம் பார்க்கணுங்க. அது ஏங்க யூஏ போட்டாங்க இதுக்கு? நானும் ஒவ்வொரு ஷாட்டாக தேடுறேன், ஒன்றுமே கிடைக்கல எனக்கு போடுறதுக்கு. வசனமும் கிடையாது, சீனும் கிடையாது. அதுக்கு ஏன் யூஏ போட்டாங்க? ஏன் போட்டாங்க? வெறும் யூ தானே போடணும். என்ன சென்சார் போர்டு என்ன பண்ணிகிட்ருக்கே தெரியல. ஃபேமிலியோட கட்டாயம், சின்ன பசங்க 10, நான் இப்போ கூட முதல்ல ஒருத்தர் சொன்னேன், நான் ஒரு 12-15 வயசு பசங்கள்லாம் கட்டாயம் பார்க்கணும் இது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் தமிழுக்காக இவ்வளோ போராடி இருக்காங்களான்றது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த 2K கிட்ஸுக்கு ஒரு வேளவும் தெரியாது என்ன நடந்தது அப்படின்றதே தெரியாது. இது சாதாரண நாளில் ரிலீஸ் ஆகிருந்தாலே பின்னி பெடல் எடுத்துருக்கோம். இப்போ நான் சொல்லணுமா? எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அது ஃபுல்லாக ஓடும்.